தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழக மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகின்றார் என நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு என்ற திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் திமுகவினர் பங்கேற்பு. எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டே இருந்தார். அதே போல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காரு. 1 லட்சம் 10 லட்சம் பேர் கிடையாது, 1,15,00,000 பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 தலைவர் கொடுத்துட்டே இருக்கிறார். எனக்கு தெரியுது வராம 1-2 பேர் இருக்கிறீங்க, எங்களுக்கு வரலையேன்னு மனசு நினைக்கிறீங்க. அதனால நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி நமக்கு அந்த நாள் கொடுத்துருக்குறாங்க, முகாம் போடுவாங்க. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு என்ற திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் முழுவதிலும் இன்று நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகரத்திற்கு உட்பட்ட திரைஸ்புரம் பகுதியில் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியில் சாதனைகளை குறித்து பேசினார். அப்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு சாதனை திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். அந்த வகையில்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகள் வழங்க முடியுமா என கேலி செய்தனர். ஆனால் தற்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 1,15,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் விடுபட்ட மகளிருக்கும் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி சிறப்பு முகாம் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் மாணவிகள் உயர்கல்வி கற்கும் வகையில் புதுமை பெண் திட்டம், மாணவர்கள் உயர்கல்விகள் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம், சிறு குழந்தைகள் பள்ளி செல்ல காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் அனைவரும் தொழில் முனைவராக மாற்றும் வகையில் தொழில் கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் அனைத்து துறைகளும் பின்தங்கியிருந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இந்தியாவில் முதன்மை துறைகளாக மாறியுள்ளது. தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழக மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகின்றார் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மசக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், திமுக மாநில பேச்சாளர் பிரிட்டோ அலெக்சாண்டர், துணை மேயர் ஜெனிட்டா, மண்டல தலைவர் நிர்மல்ராஜ், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். ஜெனிட்டா அவர்களே, நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் திரு செல்வராஜ் அவர்களே, துணை செயலாளர் திரு ராஜ்மோகன் செல்வின் அவர்களே, சேகர் அவர்களே, ஜேம்ஸ் ரோலண்ட் அவர்களே, மரியா ஹான்ஸ் அவர்களே, ரவி இளங்கோ அவர்களே, டென்சிங் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், விவசாய தொழிலாளர், தீப்பெட்டி உற்பத்தியாளர், உப்பு உற்பத்தியாளர், நெசவாளர்கள், ஆடு மேய்க்கிற தொழில் வளர்ச்சி என்பது படிப்படியா வந்துச்சு. அது போல பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னாரு. எல்லாரும் கேலி பேசினாங்க. அன்னைக்கு கேலி பேசிட்டு இந்த எடப்பாடியில் என்ன செஞ்சாரு தெரியுமா? எப்போ கொடுப்பீங்க மகளிர் உரிமை தொகை, எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதே போல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காரு. 1 லட்சம் 10 லட்சம் பேர் கிடையாது, 1,15,00,000 பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 தலைவர் கொடுத்துட்டே இருக்கிறார். எனக்கு தெரியுது வராம 1-2 பேர் இருக்கிறீங்க, எங்களுக்கு வரலையேன்னு மனசு நினைக்கிறீங்க. அதனால நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி நமக்கு அந்த நாள் கொடுத்துருக்குறாங்க, முகாம் போடுவாங்க. மக்களுடன் முதல்வன் சொல்லிட்டு முகாம் மாநகரத்தில் எப்படி ஒரு 10-15 இடத்துல நடக்கும். அந்த இடத்துக்கு நீங்க வந்து விண்ணப்பம் கொடுக்கணும். ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டவங்களும் சரி, புதியதாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கவங்களும், அந்த தகுதியுள்ள பெண்கள், தகுதியுள்ள பெண்கள் யாருன்னா ஏழை எளிய பெண்கள், நீ இதுவரைக்கும் பெறாதவங்க, நீங்க அதில் விண்ணப்பம் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த நாளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சகோதரிகளை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, பெண் குழந்தை படித்தாலும் வருஷத்துக்கு மாசத்துக்கு 1000 உண்டு. அதே போல ஆண்கள் உயர்கல்வி படித்தாலும் மாசம் 1000 ரூபா உண்டு. அதே போல நம்முடைய பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம், இப்போ காலை உணவு போடுறாங்களா இல்லையா? நமக்கு சாமி பெற ஸ்கூல்ல பிள்ளைங்க போய் சாப்பிட்டு வந்துடுது. நமக்கு காலையில பிள்ளைக்கு பொங்கியாக்கி போட்டுட்டு வேலைக்கு போகணுன்றது இல்லை. பெண்களுக்கு ஒரு சுமை குறைகிறது. அதே போல் பஸ்ஸில் எப்போனாலும் நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். தூத்துக்குடி டவுன் பஸ்ஸில் நமக்கு இலவசம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு உதவி கொடுக்குறாங்க, நிதி உதவி. 10 லட்ச ரூபா கடன் வாங்கினா நமக்கு 7 லட்ச ரூபா திருப்பி கட்டினா போதும், 3 லட்ச ரூபா மானியம். 1000 பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் தொழில் தொடங்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மானிய கடன் கொடுக்குறாங்க. ஆக எல்லாரும் தொழிலை தொடங்குன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர் எல்லாருக்கும் உதவி செய்து வருகிறார். ஏன்னா எல்லாரும் உழைக்கும் போது, எல்லாரும் தொழில் செய்யும் போது தான் அந்த பகுதியே முன்னேறும். அந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்முடைய தமிழகம் இன்னைக்கு வந்து எடப்பாடி ஆட்சி புரியும் போது நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட பின்தங்கி இருந்தோம். இந்திய அளவில் தமிழக மாநிலம் பின்தங்கி இருந்தது
தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாம் பின்தங்கி இருக்குது. இன்னைக்கு எல்லாத்துலேயும் முதன்மை மாநிலம் இங்கே பட்டியலிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்றுமதியாக இருக்கட்டும், அதே போல் நம்முடைய பெண்கள் உழைக்கும் மகளிர் அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவிலே இங்கே தான் இருக்கிறாங்க. உழைக்கும் மகளிர் கிட்டத்தட்ட 41% பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. யாரு இது? நம்முடைய தளபதி சொல்லலை, நான் சொல்லலை, இந்திய அரசு சொல்லுது ரிப்போர்ட். ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது. அதே போல் உற்பத்தியிலே நம்ம தான் முன்னேடு. அகில இந்திய அளவில் 6.5%, தமிழ்நாடு 9.6%. இந்தியாவிலே முதன்மையாக இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் நம்முடைய இந்தியா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு தனிநபர் வருமானம், சராசரி வருமானம்னு பார்ப்பாங்க, ஆவரேஜ் வருமானம் இந்திய அளவில் 2 லட்சம் தான். தமிழ்நாட்டில் நமக்கு 3,58,000 ரூபா. ஆகவே ஒவ்வொரு தனிநபருடைய வருமானமும் அதிகரிச்சிருக்கு. நமக்கு அதிக மருத்துவ வசதிகள், அதிக தொழிற்சாலைகள், சூரிய சக்தி மின்வெளி நம்ம 4வது இடம், புதிய தொழில் முனைவோர் முதலிடம் இந்திய அளவில். மின்னணு பொருட்கள், பெண் அதிகாரிகள் அதிகம் வேலை செய்கிறது தமிழ்நாடு தான். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாடு தான் முதலிடம். இப்படி நம்முடைய தமிழ்நாடு முழுமையுமே முதலிடம் கொண்டு வந்துள்ளார் நம்முடைய தளபதியார் என்பதை இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஆகவே என்ன அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரே நோக்கம், தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், தமிழ் மொழியை நாம் காத்திட வேண்டும். நாங்கள்லாம் திராவிடர்கள், நாங்கள் திராவிட ஆட்சி நடத்தி வருகிறோம். எங்களுடைய எந்த பாகுபாடும் கிடையாது. நாம் எல்லாம் சகோதரர்கள். நம்முடைய ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, மத வேறுபாடு இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் தமிழராக ஒன்றுபடுவோம். இதுதான் நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.